Welcome back to ukinfos. Today's topic is addition combination of decimal and whole numbers. ஸோ நம்ம ஆல்ரெடி டெசிமல் வச்சு பார்த்துருக்கோம். இது முன்னாடி ஹோல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது கூட ஈஸி தான் ரொம்ப. நமக்கு கொஞ்சம் ட்ரிக் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம் 3.3 + 3.33 plus 3.333 plus 3.3333 4 times. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட், சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 3 காமனாக ஆஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு எழுத போகிறோம். ஸோ 3 காமனாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 0 பாயிண்ட் போட்டுட்டு லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரணும். ஸோ லாஸ்ட் டேர்ம் டாட்க்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. ஸோ 4 போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே 3 டிஜிட் இருக்குது, அப்போ இங்கே 3 போட்டிருக்கோம். அப்போ இங்கே 2 டிஜிட் இருக்குது, அதை 2 போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் 1 இருக்குது, ஸோ 1 டிஜிட் போட்டிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 1.2963 கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம முன்னாடி ஹோல் நம்பர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ன ஹோல் நம்பர் இருக்குது முன்னாடி காமனாக? ஸோ 3. ஸோ 3யை எழுதிட்டு எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஸோ 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 4 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 12. ஸோ 12 அதோட வந்திருக்க ஆன்சரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 12 + 1 13. ஸோ 13.2963. தட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். 4.4 + 4.44 + 4.444. 4 காமனாக இருக்கிறதுனால 4 எடுத்தாச்சு. 0 பாயிண்ட் வச்சுட்டு லாஸ்ட்லேருந்து நம்ம எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை நம்பர் போட போகிறோம். ஸோ லாஸ்ட் டேர்மில் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டாட்டுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ செகண்ட் டேர்மில் 2 இருக்குது. ஸோ 2. ஃபஸ்ட் டேர்மில் ஒன்று ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 1 போட்டாச்சு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1.284. ஸோ இங்கே காமன் நம்பர் 4. 3 டேர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 4 × 3 12. 12ங்கிறது ஹோல் நம்பர். இங்கே உள்ள ஹோல் நம்பர் 1. ஸோ 12 + 1 13. ஸோ 13.284. ஸோ தேர்ட் சம் என் கூட சேர்ந்து நீங்களுமே போடுங்க. 8.8 + 8.88 + 8.888 + 8.8888 4 டைம்ஸ். ஸோ 8 காமனாக எடுத்தாச்சு. 0 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத போகிறோம். 4 3 2 1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3.4568 நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. இப்போ 8 காமனாக இருக்கிறனால 8 எடுத்துட்டோம். 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 4s are 32. ஸோ 32 + 3 35. ஸோ ஆன்சர் இஸ் 35.4568. ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது. பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்த உடனே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சம் 5.5 + 5.55 + 5.5555 4 டைம்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணணும், 5 காமனாக எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் போட போகிறோம். 0.4 டிஜிட் இருக்குது, ஆனால் 3 டிஜிட் மிஸ்ஸிங். ஸோ நம்ம இமேஜினில் 3 போட்டிருக்கோம். அப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ இது மாதிரி போட்டாச்சு. இப்போ நார்மலாக அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 2.1605 ஆன்சர் கிடச்சிருது. ஆனால் நம்ம இமேஜினாக நம்ம 3யை நம்ம தான் ஆட் பண்ணணும். இமேஜினாக போட்ட அந்த 3யை சப்ராக்ட் பண்ணணும். அந்த 3க்கு பதிலாக எத்தனை 5 போடணும்னா 3 டைம்ஸ் 5 போடணும். ஏன்னா நமக்கு சம் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.555 போட்டாச்சு. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 1.6055 அப்படின்னு கிடைக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஹோல் நம்பர் இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ 5 தான் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டில் ஹோல் நம்பர் 5 3 டைம்ஸ் இருக்கிறனால 5 × 3 15. ஸோ 5 3s are 15. 15 + 1 16. ஸோ 16.6055. ஸோ ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. ஸோ இன்னொரு சம் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். 7.7 + 7.777. ஸோ 7 காமனாக எடுத்தாச்சு. 0 பாயிண்ட் லாஸ்ட்டில் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3. செகண்ட் டைம் மிஸ்ஸிங். ஸோ நம்ம இமேஜினாக 2 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 அதை போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 2.247. ஸோ இமேஜின் பண்ண நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0.77 வச்சுட்டு அதை சப்ராக்ட் பண்ணோன்னா வர்ற ஆன்சர் 1.477. ஸோ 7 இருக்குது. ஸோ 2 டைம் இருக்குது. ஸோ 7 ×
to 14. Answer is 15.477. ஸோ நெக்ஸ்ட் சம் நீங்கள் என் கூட சேர்ந்தே போடுங்க. 2.2 + 2.222 + 2.2222 4 டைம்ஸ். ஸோ 2 காமனாக எடுத்தாச்சு. 0 பாயிண்ட் வச்சுட்டு லாஸ்ட்டில் 4 டிஜிட் இருக்குது 4, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 2 டிஜிட் இங்கே மிஸ்ஸிங். ஸோ நம்ம 2, அதுக்கப்புறம் 1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0.8642 அப்படின்னு கிடைக்குது. இந்த செகண்ட் வந்து செகண்ட் டைம் நம்ம தான் ஆட் பண்ணணும், அதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் 2 போட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0.8642 அதை போட்டுட்டு 0.22 அப்படிங்கிறத போட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.6442. இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? ஸோ 2 × 3 6. ஸோ 6 + 0 6 ஒன்லி. ஸோ 6.6442. ஸோ ஆப்ஷனில் நமக்கு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா டக்குன்னு நம்ம மேலே உள்ள ஆன்சரை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். அது நமக்கு ராங். ஸோ நம்ம இதை மைண்டில் வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.